பல ஆண்டுகளாக இதய நோய் பாதிப்பால் அவதிப்பட்ட நபருக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நவீன பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டு உயிர்காக்கும் உயர் சிகிச்சை சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ராஜேஷுக்கு நிமிடத்திற்கு 200 முறைக்கும் மேல் இதயம் துடித்து அடிக்கடி மயக்கம் ஏற்பட்டு வந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நிரந்தரமாக இதயத்தில் பேஸ்மேக்கர் பொருத்த வேண்டும், சிகிச்சைக்காக 9 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவரின் ஏழ்மை சூழலை தெரிந்து கொண்ட மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்து எடுத்துரைத்துள்ளனர். இதன் பயனாக காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பேஸ்மேக்கர் நல்ல முறையில் பொருத்தப்பட்டுள்ளது. தற்போது ராஜேஷ் மிகவும் நலமாக இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இது பல வகையான கோளாறுகள் இதயத்தை தாக்குகிறது. அதில் முக்கியமாக தாக்குவது மின்விசை கோளாறு. ரத்தமே திசுக்களுக்கு செல்லாத நிலை. முக்கியமாக மூளைக்கு ரத்தம் போகும் அளவு மிகவும் குறைந்து விடுகிறது. சில நேரங்களில் அகால மரணமும் ஏற்படுகிறது. இப்பொழுது இந்த பேஸ்மேக்கரை அவருடைய அந்த கிளாவிக்கலுக்கு கீழே ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணி அதில் வச்சிடுவோம். இது மின் விசையை உண்டு பண்ணக்கூடிய கருவி. இதிலிருந்து ஒரு மின்சாரம் இதயத்துக்குள் செல்வதற்கு ஒரு நீண்ட கம்பி போல் இருக்கும். அதை எக்ஸ்ரே மூலமாக பார்த்து அதை எடுத்துன்னு போய் இதயத்தின் கீழ் அறையில் வைத்து இவ்வாறு இதய துடிப்பு அதிகமாகும் போது அந்த இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் இந்த பேஸ்மேக்கருக்கு வருது. உடனே பேஸ்மேக்கர் ஒரு சின்ன அளவு கரண்ட்டின் உண்டு பண்ணி அந்த கரண்ட்டை அந்த கம்பி வழியாக அந்த இடத்துக்கு பண்ணி அந்த படபடப்பை உடனே திருத்தணும். இதுதான் முறை. இதுதான் டிஃபிபிரிலேட்டர் என்று கூறுகிறோம். ஆனால் மிகுந்த பொருட்செலவு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தவருக்கு அவரால் முடியாது. அதனால்தான் நமது அரசினுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அந்த அதிகாரிகளை என்னுடைய கொலீகு கான்டாக்ட் பண்ணார். இதை பற்றி எடுத்து சொன்னார். அவங்களும் அதை புரிந்து கொண்டு இதற்கான உத்தரவை பிறப்பித்ததுனால தக்க நேரத்தில் தக்க வைத்தியம் அவருக்கு செயல்படி இப்போ நலமாக இருக்கிறார். படபடப்பு ஏற்படுவதில் பல காரணங்கள் உண்டு. அதனால் மயக்கம் மற்றும் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் கூட இருக்கிறது. ராஜேஷுக்கும் படபடப்பு அடிக்கடி ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சரியான முறையில் தற்போது சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பேஸ்மேக்கர் பொருத்தி சிகிச்சை அளித்த இதயவியல் நிபுணர் டாக்டர் பிரீத்தம் எடுத்துரைத்தார். 36 வயது குடும்பஸ்தர் ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு படபடப்பு அடிக்கடி மயக்க நிலை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி மருந்து கொடுத்து சரியாகாதனால வெளியிருந்து ஷாக் மூலமாக அந்த இதய துடிப்பை சீர் பண்ணி அவர் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஷாக் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி உடம்புலேயே செலுத்துறது பெட்டர். அதாவது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேஸ்மேக்கர், ஐசிடின்னு சொல்கிற பேஸ்மேக்கர். இந்த துடிப்பு எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அதை கண்டுபிடித்து அது ஷாக் கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான பேஸ்மேக்கர் அவசியமாக தேவைப்படும் என்று நாங்கள் பரிந்துரைத்தோம். ஆனால் இதோட காஸ்ட், இந்த டிவைஸ் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கும் இந்த காஸ்ட் மிஷினும் ரொம்ப அதிகம். 6 to 9 lakhs ஆகலாம். அண்டு இது இந்தியாவில் அவைலபிள் இல்லை. இது இம்போர்ட்டட் டிவைஸ் மட்டும்தான். இப்படிப்பட்ட கருவி அதுவும் உயிர்க்கு காப்பாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான கருவி இல்லாதனால இது தமிழ்நாடு ஸ்கீம் ஆஃபீஸில், தமிழ்நாடு காப்பீட்டு திட்டம் மூலமாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி இதை பண்ண முடியுமாக ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மெஷினை இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் செயல்படுத்தினோம். இதை வைத்த அப்புறம் 3 மாதம் ஆனப்புறமும் இது வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கிறார். முதல் முறையாக தனியார் மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு ராஜேஷ் தற்போது நலமாக இருக்கிறார். இதுபோன்று யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கும் இதுபோன்று பேஸ்மேக்கர்கள் பொருத்த வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுதான் இந்த ஐசிடி ஸ்பெஷல் கருவி. இதுதாங்க ஹார்ட். இதுக்குள்ள ஒரு ஒயரை செயல்படுத்தி அது ஒரு மெஷினுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த ஒயர் ஹார்ட்டோட துடிப்பு எவ்வளோ இருக்குங்கிறது 24 மணி நேரம் கணிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ அதிகமாகுதுங்கிறத கண்டுபிடிச்சு
இந்த மிஷின் மூலமாக ஷாக் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக சரி பண்ணுறது தான். இந்த மாதிரி ஷாக் கொடுத்து செயல்படும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக உயிருக்கு ஆபத்து வருமோ அதை தடுக்க முடியும். மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவிலேயே சிறந்து விளங்கும் மாநிலமான தமிழ்நாட்டில் மக்களின் உயிர் காக்கும் உயர்தர சிகிச்சைகளை காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவசமாக தருவதில் முதன்மையாக விளங்குகிறது திராவிட மாடல் அரசு. மக்களின் தோழனாக விளங்கும் தமிழ்நாடு அரசின் இத்திட்டத்தின் மூலம் இனிவரும் காலங்களிலும் லட்சக்கணக்கான மக்களின் உன்னதமான உயிர்கள் காக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் சதீஷ் மற்றும் கோபாலுடன் செய்தியாளர் அன்வர் சதாத்.